சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பட்ஜெட் இருக்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் இலட்சினையில் ரூபாய்க்கான இந்திய அரசின் குறியீடு நீக்கம். ரூ என்ற தமிழ் எழுத்தை முன்னிலைப்படுத்தி புதிய இலட்சினை வெளியீடு. தமிழர் ஒருவர் உருவாக்கி நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரூபாய் குறியீட்டை மாற்றுவதா? தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டின் இலட்சினையை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். முதன்முறையாக பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மாநில திட்டக்குழு சார்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% அதிகரிக்கும். மாநில பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் கூட்டத்தில் சித்தராமையா பங்கேற்கப் போவதில்லை என அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ள நிலையில் டி.கே. சிவக்குமார் பங்கேற்பார் என தகவல். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறையை ஏற்க முடியாது. டெல்லியில் திமுக குழுவினருடனான சந்திப்புக்கு பின் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேட்டி. தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் அமைச்சர் கே.என். நேரு தலைமையிலான குழு சந்திப்பு. தொகுதி மறுவரையறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். அரசு தலைமை கொறடா அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு மத்திய அரசு விரைவில் ஒப்புதல். திட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கு தமிழக அரசு விளக்கமளித்த நிலையில் தகவல். பெரியாரையும் தமிழ் மொழியையும் சிறுமைப்படுத்துவதை மத்திய அரசு ஒரு நடவடிக்கையாக தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எரிவாயு நிறுவனங்களில் வாடிக்கையாளர் சேவையில் இந்தி மட்டுமே இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. இது நவீன இந்தி திணிப்பு என்றும் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுவோம். டிடிவி தினகரன் பேட்டி. நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலருக்கு நிபந்தனை ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சீமான் தலைமையில் நடைபெறும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரிய வழக்கு. காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட முடியாது. துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் ஆணை. சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்ய முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம்.
ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன்மாணிக்கவேல் மீதான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சூடுபிடிக்கும் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் விசாரணை. ஜெயலலிதாவின் தனி பாதுகாப்பு அதிகாரி பெருமாள் சாமி சிபிசிஐடி விசாரணைக்கு மீண்டும் ஆஜர். புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. ஆளும் என்டிஏ கூட்டணி அரசு மும்மொழிக் கொள்கையை ஆதரிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னையில் கடன் தொல்லையால் மருத்துவர் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். 2 மகன்களுக்கு அனஸ்தேஷியா கொடுத்துவிட்டு மனைவியுடன் உயிரை மாய்த்துக் கொண்ட சோகம். திருப்பூரில் முதிய தம்பதி வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் உறவினர் கைது. கோழி மேய்ச்சலில் ஏற்பட்ட தகராறால் கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். திருப்பூர் இரட்டை கொலை சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். நடக்கும் கொலைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் என திமுக அரசு கடந்து செல்ல முனைவதாகவும் விமர்சனம். எச்சிலிலையில் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்ய தடை. கரூரைச் சேர்ந்த நபர் தாக்கல் செய்த மனுவில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கும்பகோணம் சூரியனார் கோயிலில் இருந்து 200 கோடி மதிப்பிலான 50 சிலைகள் மாயம். முன்னாள் ஆதீனம் மகாலிங்க பண்டார சன்னதி பரபரப்பு குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அருகே பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம். தனியார் தொழிற்சாலைக்கு எதிராக தங்கி உணவு சமைத்து போராட்டம். திருப்பூர் அருகே நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திமுக கவுன்சிலர் மற்றும் நிர்வாகிகள் போராட்டம். குடிநீர் குழாய் அருகில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடக்கும் நிலையில் எதிர்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்ட விவகாரம். 300க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து பட்டிவீரன்பட்டி காவல்துறையினர் விசாரணை. தஞ்சை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் முதியவர் உயிரிழப்பு. பதைபதிக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாமக திமுகவினரிடையே மோதல். பள்ளி கட்டட பணி குறித்து பாமக எம்எல்ஏ அருள் ஆய்வு மேற்கொண்ட போது இருதரப்பினரிடையே தள்ளுமுட்டு. தமிழ்நாட்டில் இன்னும் நாளையும் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விண்வெளியில் செயற்கைக்கோள்களை பிரிக்கும் ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி. வீடியோ வெளியிட்டது இஸ்ரோ.
உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு தார்பாய்களால் மூடப்படும் மசூதிகள். மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. திருவனந்தபுரம் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில் திருவிழா கோலாகலம். நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கலிட்டு வழிபாடு. பஞ்சாபில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் விஞ்ஞானி அடித்துக் கொலை. விஞ்ஞானியை சாலையில் தள்ளி கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவுக்கு நெருக்கடி அதிகரிப்பு. பெங்களூருவில் நடிகை தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். தங்கத்தை உடலில் மறைப்பது எப்படி என யூடியூபில் பார்த்து அறிந்து கொண்டதாக நடிகை வாக்குமூலம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ரப்பர் பொருட்கள் இருந்த சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல அடி உயரத்திற்கு கொழுந்து விட்டு எரிந்த தீயை போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 64,960 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.